வீட்டில் சும்மாயே கிடந்தவொன்னே அதை திங்கணும் இதை திங்கணும்னு நாக்கு கிடந்து நாட்டியம் ஆடிட்டு கிடக்கு. இப்போ வேற புதுசாக மாம்பழம் சீசனு, பலாப்பழம் சீசனு, தர்பூசணி சீசனுன்ட்டு சொல்லிட்டு கிடக்காத. யாராச்சும் இப்படி சொல்லும்போது ஆசையாக தான் இருக்குது வாங்கி திங்கணும்னு. எங்கே என் வீட்டுக்காரன் இருக்கானே முட்டாப்பைய ஏதாச்சும் வாங்கி போடுறானா ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான். அவன் மட்டும் நல்லா வெளியே போய் நக்கிட்டு வாரான். நம்மளுக்கு ஒன்றும் வாங்கி போட மாட்டேக்கான். இந்த ஊருக்குள்ளே இந்த வண்டிக்குள்ளே பழத்தை வச்சு கொண்டு வந்தாலும் வாங்க முடியல. கையில் காசு இருந்தால் தானே வாங்க முடியும். எப்போ கேட்டாலும் வாக்குறீல்லன்னு தான் சொல்கிறான். திங்கிறதுக்கு வேற ஆசையாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லையே, என்னத்தை பண்ண? நேராக கடைக்கு போய் ஒரு 5 ரூபாய்க்கு பட்டாணி பாக்கெட்டையாவது வாங்கி திம்போம். நம்ம நிலமை வர வர இப்படி மோசமாயிட்டே கிடக்கு. இந்த மாம்பழம் பலாப்பழம் இந்த தர்பூசணி எல்லாம் கண்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இதான் என் விதி போல. பிறந்த வீட்லேயும் ஒன்றும் கிடைக்கல, இங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்து இங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. ஏன் அத்தை அப்பயே சொன்னான், இவன் முகரையை பார்க்கவே சரியான கஞ்ச பிஸ்னாரி பையன் மாதிரி இருக்கான், வேண்டான்னா. நான் தான் மாப்பிள்ளை பார்க்க அழகா டிப்புட்டாப்பா இருக்கான், படித்து கம்பெனியில் ஐடி வேலைலாம் பார்க்கான். அதனால இவரையே கல்யாணம் பண்ணிக்கிடுவோன்னு நம்பி கல்யாணம் பண்ணி இங்கே நக்கிட்டு போனதான் மிச்சம். என் கேரகம் இப்படி கடைசியில் இப்படி தனியாக கடந்து புலம்பு வச்சுட்டான். ஐயே நீ வேற ஆயிட்டேன்னு கொஞ்ச நேரத்தில் அந்த கடைக்காரங்க ஆளை கிளப்பிட்டு கடையை மூட்டு போயிடுவான். அதுக்குள்ளே ஒரு 2 பக்கெட் பட்டாணி வாங்கிட்டு வருவோம். இப்போ கொஞ்சம் தின்னுக்கிடலாம், சாயந்தரம் கொஞ்சம் தின்னுக்கிடலாம். உமா எங்க கிளம்பிட்டா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறா? இல்ல உமா, வெயில் இப்படி பளிச்சுன்னு அடிக்கிட்டேன், காலை கிளப்பிட்டு போறியே, அதான் எங்க போறான்னு கேட்டேன். வேற எங்க போவே? நாக்கு ஒரே நம்மன்ட்டு கிடக்கு. ஏதாச்சும் திங்கணும்னு தோணுது. வீட்டுல 10 ரூபா தான் கிடந்து. சரி அதான் 10 ரூபாய்க்கு 2 5 ரூபா பட்டாணி கிடக்கு பத்தியா? கடையில கிடக்கும் அந்த குமார் கடையில, அதை வாங்கிட்டு வந்து தும்போட்டு வாங்க போறேன். என்ன உமா வெயில் இப்படி அடிக்கி? இந்த வெயிலுக்கு காரமா பட்டாணி தின்னா இன்னும் கொஞ்சம் எல்லாம் எரியும். நல்லா குளு குளுன்னு ஏதாச்சும் சாப்பிடணும்னு உனக்கு தோணலையாக்கும்? அது எப்படி தோணாம இருக்கும்? குளு குளுன்னு சாப்பிடணும்னு தோணதான் செய்யுது. குளு குளுன்னு பழ ஜூஸோ இல்ல ஏதோ ஒண்ணு குடிக்கிறதுக்கு யாரு காசு தருவா? அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன், வாரியா? சின்ன பொண்ணு என்ன சொல்றா? பழ ஜூஸ் குடிக்க போறா? நீ என்னையா கூப்பிடுறா? இந்த நானும் வரேன். ஏ லூசு உமா, பழ ஜூஸ் இல்ல, பழமாவே நம்ம சாப்பிடுவோம், வா. என்னது பழமா? என்ன பழம்பல? மாம்பழமா, தர்பூசணியா இல்ல பலாப்பழமா? அது நமக்கு தெரிஞ்சவ வீட்டுல ஒரு பெரிய பலாப்பழம் இருக்கு. இப்போ 3 நாள் முன்னாடி தான் சந்தையில வாங்கிட்டு வந்தாவே நான் பார்த்தேன். எப்படியும் நேரத்துக்கு பழுத்து வாசனை கொடுத்துருக்கோம். நீ என்ன பண்ணு, ஒரு 2 ரூபா கையில எடுத்துட்டு வா, ஒவ்வொரு ரூபாயும் எடுத்துக்க. நீ 1 ரூபா வச்சுக்க, நான் 1 ரூபா வச்சிருக்கேன். தெரிஞ்சவ வீட்டுல சும்மா போய் பலாப்பழம் திங்க கூடாது, காசை கொடுத்துட்டு தான் பலாப்பழம் திங்கணும். அப்படின்னா சண்டை கிண்ட வராம இருக்கும். அதனால ஒரு 2 ரூபா எடுத்துட்டு வா, எனக்கு 1 ரூபா தா, நீ 1 ரூபா வச்சுக்க. 2 ரூபாயா? 2 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? சும்மா வேறு பேத்தி நடக்காத பத்துக்க. 2 ரூபாய்க்கு எங்க போவியா? அது கையில தான் 10 ரூபா வச்சிருக்காள் வியாரண்ணே. ஐயா ஆமால்ல, இதை மறந்தே போயிட்டேன். இரு இந்த தாரேன். சரி சீக்கிரம் போவோம், வா. சின்ன பொண்ணு இப்ப நம்ம யார் வீட்டுக்கு போறோம்? சொன்னதான் வருவியோ, இல்லன்னா கலெக்டர் மேடம் வரமாட்டியலோ? இல்ல சின்ன பொண்ணு, தெரிஞ்சவி வீடுன்னா அதான் கேட்டேன் பத்துக்க யார் வீடுன்னு. போ சொல்றேன். என்ன சின்ன பொண்ணு செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு போய் கூட்டு வந்திருக்கா? எங்க பலாப்பழம் இருக்கும் அங்கதானே கூப்பிட்டு வருவாவே. வாசனை வருது பாத்தியா? பழுத்து இருக்கும்னு நினைக்கேன். என்ன வெட்டி இருக்க மாட்டாவே. ஆமா சின்ன பொண்ணு, வாசனையே மூக்க தொலைக்குதே. பழம் நல்லா ருசியா இருக்கும்னு நினைக்கேன். ஆமா உமா, ருசியா தான் இருக்கும். இரு செல்லத்தாய்க்காவை கூப்பிடுவோம். செல்லத்தாய்க்கோ சின்ன பொண்ணு. என்ன செல்லத்தாய்க்கா, ஒரே வேலையா? ஆமா சின்ன பொண்ணு, பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியதா கிடந்து பத்துக்க, அதான் போட்டு கழுவி போட்டு வந்தேன். சின்ன பொண்ணு எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு கிடக்கா? வந்த வேலையை பாரு, முதல்ல பலாப்பழத்தை கேளு. வாய் முடிக்கிட்டு சும்மா இருப்பதுக்க. செல்லத்தாய்க்கா. என்னம்மா? என்னக்கா பலாப்பழம் வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது. என்ன பலாப்பழம் வாங்கி வச்சிருக்கீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, இப்ப 3 நாள் மேல சந்தையில போய் வாங்கிட்டு வந்து பத்துக்க. அது இன்னைக்கு தான் வெட்டணும்னு நினைச்சேன், பழுத்திருக்கோம், அதான் வாசனை வெளியே கொடுத்துருக்கோம். ஆமாக்கா, நல்ல வாசனை கொடுத்துருக்க. எம்மா வாசனை அப்படியே மூக்குல ஏறுதுக்கா, மூக்குல ஏறுது. அப்ப வெட்டிட வேண்டியதானே? இல்ல சின்ன பொண்ணு, என் வீட்டுக்கார் வந்ததுக்கு அப்புறம் வெட்டலான்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம ஒரு ஆளாலாம் கிடந்து வெட்டிக்கிட முடியாது பத்துக்க. அதான் வீட்டுக்கார் வந்தோன்னு வெட்டலான்னு பார்த்தேன். சாயந்தரம் தான் வெட்டணும் பத்துக்க. சாயந்தரம் பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்துடும் பத்தியா, அப்பதான் வெட்டணும். என்னக்கா இப்படி சொல்றிய? பலாப்பழம் வெட்டுறதுக்கு எதுக்கு வீட்டுக்காரு? அதான் நான் இருக்கேன்ல, வாங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டுவோம். நீங்க இப்பயே வெட்டி எல்லாம் உரிச்சு கிரிச்சு வச்சுட்டீங்கன்னா சாயந்தரம் வந்தோன்னு பிள்ளைகள் திங்க கரெக்டா இருக்கும். வேற அப்பா நேரத்துல அந்த நேரத்திலே கடந்து உரிச்சுட்டு அடப்பிய வேற நைட்டு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்க்கா. சில பிள்ளைகளுக்கு ஒத்துக்காம வாந்தி கூட வரும். வந்த உடனே சாப்பிட்டால் வேணும் ஒன்றும் தெரியாது. பலாப்பழத்தை எடுங்க வெட்டுவோம். ஐயா இவளை நம்பி பலாப்பழத்தை வெட்டலாமா? முழு பழத்தையும் முழுங்கிட்டு போயிருவாளே. என்னங்க செவத்தை பார்த்து பேசிட்டு அடிக்கிய? முழு பழத்தையும் முழுங்கிருவேன்னு நினைக்கலோ? அதெல்லாம் முழுங்க மாட்டேங்க, அதெல்லாம் முழுங்க மாட்டேன். ஆமா, நான் மனசுல நினைச்சது இவளுக்கு எப்படி கேட்டுச்சு? செல்லதாய்க்கா, எனக்கெல்லாம் பலாப்பழம் ரொம்ப ஒத்துக்கிடாது. 2-3 பழம் தின்னாலே வயிற்றுல சூடாகி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்துடுங்க. நான் சும்மா 2 பழம் தான் எடுப்பேன், வேறு நிறையெல்லாம் எடுக்க மாட்டேன். இந்த சின்ன பொண்ணுக்கும் பலாக்கொட்டை சாப்பிட்டா வாந்தி வருமா பார்த்துடுங்க. அதனால அவளும் சாப்பிட மாட்டா. உனக்கு கவலைப்படாதியே. ஆமா, இவளுக்கு பலாப்பழம் ஒத்துக்கிடாம வாந்தி வரணும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது
சொன்னாலாக்கா? ஏக்கா நான் சொன்னேன்க்கா உங்களுக்கு காதுல சரி உழல போல. சரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க வெட்டுவோம். சரி இந்த எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரலன்னா என்ன உடவா போறாளுவே, விட மாட்டாளுவே. சின்ன பொண்ணு சூப்பர் சின்ன பொண்ணு. இந்த பருவம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா கடை பத்துக்க. சும்மா அதை இதுன்னு சொல்லி எதையாவது மாட்டி விட்டு கிடக்காத பத்துக்க. வாய் முடிக்கிட்டு கடை. பலாப்பழத்தை எடுத்துட்டு வந்த உடனே வெட்டி தும்போம். சரி சின்ன பொண்ணு சரி. அடே அப்பா என்ன பெருசா இருக்கு. அப்படியே செல்லத்தாய்க்கா சைஸ்க்கு உருண்டு வெயிலா இருக்கு. அம்மா வெயிட் தூக்க முடியல. ஏமா பிடிமா. இந்தா பிடிக்கேன். கீழே கீழே போட்டாதிய பழம் நசுங்கிற போது. ஐயோ இந்த வாசனைக்கே நாக்கு ஊறுதே. செல்லத்தாய்க்கா வெட்டிடுவோமா? சரி கொஞ்சம் தேங்காண்ணையும் நல்ல பெரிய கத்தியும் எடுத்துட்டு வாங்க வெட்டுவோம். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு காசு கொடு. என்னமோ சொல்றா ஏ உமா, என்னத சொல்லிட்டு இருக்கா? அக்கா காசை விடுங்கக்கா. 1 ரூபாய் இருக்கு பாத்துக்கிடுங்க. எப்படியும் பலாப்பழத்தை வெட்டினோன்னா டக்குன்னு தின்னு போடுவேன். அதனாலதான் வேற நமக்குள்ள எதுவும் சண்டை வந்துடக்கூடாது பத்தியா. அதாங்க இந்த உங்க 1 ரூபாய் பிடிங்க. பாவீங்களா, அவ்வளவு வரும். அப்போ உசாரெல்லாம் வந்திருக்கியே, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருப்பாளுவோ போலயே. 500 ரூபா பலாப்பழத்துக்கு 1 ரூபா வந்து ஏமாத்துறா பாரு. செல்லத்தாய்க்கா காசு வேற கொடுக்கணும்ல, இருங்க நானும் தரேன். இந்தாங்கக்கா. எவ்வளோ என்ன இந்த 1 ரூபா செல்லுமா செல்லாதா? பழைய காலத்து 1 ரூபா மாதிரி இருக்கு. அதெல்லாம் செல்லும்க்கா செல்லும். சேலைக்குள்ள வச்சுக்கிடுங்க. சரி வெட்டுவோம். 1 ரூபாய் தந்து விட்டு முழு பலாப்பழத்தெல்லாம் முழுங்க பாக்கியே. சும்மா கிடங்கக்கா. சும்மா எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு. ஆஹா என்ன வாசனை அப்படியே மூக்க தொலைக்குதே. ஏக்கா பழம் நல்லா பழுத்துட்டுக்கா. அம்புட்டு வாசமா இருக்கு. நல்ல தித்திப்பா இருக்கும்னு நினைக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, விலை வேற 600 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன்ல. சரி பிச்சு போடுறேன். தட்டுல எடுத்து வைங்க, மிச்சத்தை நம்ம சாப்பிடுவோம். என் பிள்ளைல கொஞ்சம் அளவா தின்னுங்க. என் பிள்ளைல வீட்டுக்காரையும் மாமியாக்கரையும் கொடுக்கணும். வேற அவளுக்கும் தின்னுபடாதியே. ஏக்கா என்னக்கா இப்படி சொல்றியா? அளவா தாங்க திம்போம், நிறையவா தின்னுவோம். ஏற்கனவே எனக்கு வயிறு வலிக்கும் வாந்தி வரும் சொல்லிட்டு இருக்கேன். யாரையும் கவலைப்படுறியா? இருங்க பிச்சு போடுறேன். ஆஹா எம்பிட்ட ருசி. என்னைவா இதுக்கு முன்னாடி பலாப்பழத்தை பார்க்காதமா இல்ல? அப்படியே குறுகுறுன்னு பார்த்து தின்னுட்டு அடக்கா. கொஞ்சம் விட்டா முழு பழத்தை ஒரேடியா முழுங்கிருவா போலயே. செல்லத்தாய்க்கா ஐயா அடுத்தது எவா? பலாப்பழம். செல்லத்தாய்க்கா பாத்தீங்களா, என்ன விட்டு அவ்வளவு வரும் நடு வீட்டுக்குள்ள வெட்டி பலாப்பழத்தெல்லாம் தின்னுட்டு இருக்கியே. ஒரு வார்த்தை கூப்பிட்டா நானும் வந்திருப்பேன்ல. ஒத்தரோசா இவ்வளவு இப்பதான் வீட்டுக்கு வந்தாளுவே. சரி என்னால ஒத்தையில பலாப்பழத்தை வெட்ட முடியாதுன்னு அவ்வளவு வெட்டி தர சொன்னே. வெட்டி தந்து தின்னுட்டு கிடக்காளுவே. நல்ல வேலை, கரெக்டான நேரத்துக்கு தான் பார்த்து வந்திருக்கேன் போல. இல்லைன்னா அவ்வளவு முழுங்குலாம் முழுங்கிருப்பாளுவே. அடே எப்பா தட்டு புள்ள பிச்சு வச்சிருக்கேன். இந்த எப்படி எடுத்துதுங்கன்னு பாருங்க. ஏன் ஒத்தரோசா உன் பாட்டுக்கு வந்து உன் பாட்டுக்கு தட்டை எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்க. செல்லத்தாய்க்காக்கு முதல்ல காசை கொடு. என்னது காசா? ஆமா எதுக்கு முதல்ல காசு கொடுக்கணும்? இது நல்ல கேள்வியாலாம் இருக்கு. அடுத்த போய் வீட்டுல போய் பலாப்பழம் திங்க கூடாது, அது கூட உனக்கு தெரியாதோ? அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. யாரோ போற போக்குல சொல்லிட்டா வந்துட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு தெரியணுமா என்ன? அதெல்லாம் சும்மா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பலாப்பழம் தின்னு உடனே சண்டை வந்துருமா என்ன? ஆமா ஒத்தரோசா சண்டை வந்துரும்ல. நீ இப்படி தின்னுட்டு கிடக்காத. கிடைச்சு போச்சு நமக்கு அவங்க தின்னுட்டு அவ கடைசியில் செல்லத்தாய்க்கு சண்டை போட்டு கிடக்காத. நாங்களாம் ஒவ்வொரு ரூபா கொடுத்துட்டு தான் தின்னுட்டு இருக்கோம். ஆமா ஒத்தரோசா ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டுனா அப்புறம் நல்லா இருக்காது பத்துக்க. ஒரு 1 ரூபா எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து தின்ன. என்னது 1 ரூபா எடுத்துட்டு வருமா? 1 ரூபா கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை. நான் 1 ரூபா எடுத்துட்டு வரக்குள்ள நீங்க அவளுக்கு தின்னு தீத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் தின்னுட்டு பொறுமையாவே போறேன். ஏமா முழு பழம் இருக்கு. இதை நாங்க அதுக்குள்ள எங்க ஒத்தையில தின்னு தீப்போம். அதெல்லாம் ஒண்ணு தின்னு தீக்காண்டோம். நீ போய் எடுத்துட்டு வாப்போ. சின்ன பொண்ணு அப்படி நல்லவன் மாதிரி நடிக்காத. உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படியே இவ வேற வந்துட்டாலே அவளுக்கு தின்னு விடுவாளே, நமக்கு திங்க முடியாதுன்னு நீ பாத்துட்டப்பா. அதை நான் அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சு அவளுக்கு திங்கலான்னு பாப்பா. அப்படித்தானே? ஆமா எனக்கு தான் வேலை பாரு. நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டா. பட்டாதான் திருந்துவா. நீ சண்டை போடுவியோ இல்ல சமாதி கட்டுவியோ, என்ன எளவனாலும் பண்ணிட்டு போ. எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. போ. அதானே எப்ப பார்த்தாலும் பழைய பஞ்சாங்கத்தையே பாட ஆரம்பிச்சிருவாள். பலாப்பழம் தின்னா சண்டை வந்துரும் பாழுவே. அது என்னது அண்ணாச்சி பழம் தின்னா சண்டை வந்துரும் பாழுவே. அதை கொடுத்தா சண்டை வந்துரும், இதை கொடுத்தா சண்டை வந்துரும்னு ஏதாவது ஒரு 7 இழுத்துட்டு அடப்பாளுவே. போங்கப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நான் இப்ப நிரூபிச்சு காட்டுறேன். எப்படி திங்கன்னு மட்டும் பாரு. 10 வருஷம் வேண்டாமா? நீ காசை மட்டும் எடுத்துட்டு வந்துருமா, நான் வேணா உனக்கு எடுத்து வைக்கேன். ஏக்கா அவ்வளவுதான் சொல்றாள் வேணா. நீங்களே எதுக்கா நம்பிட்டு அடக்கிய? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு சும்மா கிறுக்கு வாக்குல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அடப்பாளுவே. நீங்க நம்பாதிய. பாத்தியா சின்ன பொண்ணு, நம்ம கிறுக்கு வாக்குல சொல்லிட்டு அடக்கோமாமே. இப்படியோ போட்டோம் நமக்கு என்ன. எனக்கு அது 2 முடிய பிடிச்சிட்டு ஆடாடுன்னு ஆடிட்டு சண்டை போட்டு கிடப்பாள்ல. அன்னைக்கு நம்ம சொல்லுவோம் பலாப்பழம் தின்னு தான் இப்படி சண்டை வந்துட்டு அப்படி அப்பதான் மூட்டு போவா. செல்லத்தாய்க்கா அப்படியே பாத்துட்டு அடக்கிய. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? நீங்களே என்கிட்ட சண்டை போட்டா கூட நான் பொறுத்து தாங்க போவேன். நீங்க ஏன் கூட பரவாத அக்கா மாதிரிக்கா. அவ்வளவு சீக்கிரம்லாம் நம்ம வரவை யாராலையும் முடிக்க முடியாது. சரி ஒத்தரசா நீ இந்த அளவுக்கு சொல்றா, சந்தோஷமா தான் இருக்கு. சரி சாப்பிடு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. ஒரு சண்டையும் வராது. அடுத்தவங்களே நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டா கூட நானும் யாரையும் நம்ப மாட்டேன்க்கா. அவ்வளோ சும்மா சொல்லிட்டு அடப்பாள். ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லுவாள். அப்படிலாம் எந்த சண்டையும் வராது. நீங்க தைரியமா இருங்க, கவலையே படாதியே. எப்பா பழம் ஒன்று தேனுமா இல்ல இனிக்குது. ஏக்கா அப்படியே ஒரு சுவையா இருக்குக்கா. எங்கக்கா வாங்கினீ அந்த பழம்?
ஒத்தரோசா நம்ம சந்தையில தான் வாங்கினேன் பாத்துக்க, வெள்ளிக்கிழமை சந்தை பத்தியா அங்கதான் வாங்கினேன். ஏக்கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா, அம்புட்டு ருசியா இருக்கு. ஏமா சோளம் ஒன்னொன்னு எவ்வளோ பெருசா இருக்கு, எவ்வளோக்கா கொடுத்து வாங்கினீங்க? ஒத்தரோசா 800 ரூபா சொன்னா பாத்துக்க, அப்படியே குறைச்சு 600 ரூபாய்க்கு வாங்கினேன் பாத்துக்க. என்னது 600 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? ஆமா ஒத்தரோசா 600 ரூபா. பிள்ளைகள் வேற ரொம்ப ஆசைப்பட்டுச்சா, சும்மா கடையில 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கினா 3 சொல்ல 4 சொல்ல தான் இருக்கு, சாப்பிட்ட மாதிரியே இல்லை. இப்படி ஒரு பழம் முழுசா வாங்கி போட்டால் பிள்ளைகள் நல்லா தின்னுக்கிடும் பத்தியா, 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம், பழம் ஒன்றும் கெட்டு போகாது. அதான் சரி ஒரு முழு பழமா வாங்குவோன்ட்டு நானே வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தோம். ஏக்கா பரவாயில்லையே, நான்லாம் இந்த கடையில் விற்ப பத்தியில் 10 ரூபா 20 ரூபாய்க்கு அதே வாங்கி சாப்பிட அவ்வளோ யோசிப்பேன். 20 ரூபா கொடுக்கணுமா 30 ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு. நீங்கள் 600 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன புருஷன் சம்பாத்தியம், நீங்களும் வீட்டில் இருந்து அங்கே இங்கேன்னு கொஞ்சம் வேலை செய்றீங்க, அதனால் நீங்கள் நினச்சதை வாங்கி தம்பியா. நாங்கள் அப்படியா, என் புருஷன் ஒரு நாள் சம்பாத்தியம் கிடையாது, குடிச்சிட்டு எங்கேயா உளுந்து கிடக்கான். நானும் சும்மா அங்கே இங்கேன்னு சுற்றி வந்துட்டு இருக்கேன். நமக்கு நினச்ச பொருள் எங்கே வாங்கி தங்க முடியும்? நீங்கள் கொடுத்து வச்சவே தான். நீங்கள் 600 ரூபாய்க்கு என்ன 2000 ரூபாய்க்குனாலும் நீங்கள் வாங்கி தம்பிய. அதான் 7:30 இழுக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன் ஒருத்தர் வருஷம் அப்படி சொல்றா? உன் புருஷன் சரியில்லைன்னா என்ன, நீ கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் வேலைக்கு போய் 100 நாள் வேலை அது இதுன்னு கிடக்குல்ல, வீடு சுத்தலாம் வீட்டில் கிடந்து எவ்வளோ வேலை கிடக்கு, எதையாவது ஒன்று பண்ணி நினைச்ச பொருளை வாங்கி திங்க வேண்டியது தானே. நீ சும்மா சுத்திட்டு வந்தா அதுக்கு யார் என்ன பண்ணுவா? அதானே என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்க இதுவும் பேசுவீ, இதுக்கு மேலேயும் பேசுவிய, எல்லாம் பணம் இருக்க பவர், அதில் நீங்க பேசுவிய. என்ன வார்த்தை இது, பணம் இருக்க பவர்னு? எங்களுக்கு என்ன வானத்துல இருந்தா கொட்டிட்டு இருக்கு? என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்காரு, நானும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஏதோ பணம் இருக்க பவர்னு பேசிட்டு இருக்கா, இது என்ன வார்த்தை? ஏக்கா இப்ப எதுக்கு நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் உண்மையை தானக்கா சொன்னேன், உங்கள்கிட்ட பணம் இருக்கு நீங்க வாங்குறிய, எங்களுக்கு இல்ல, நாங்க அதனால சும்மா அடக்கோம். உனக்கு வேணா நீ வாங்கி தின்ன, ஏன் வேலை பார்க்க வேண்டியதானே? உன் புருஷன் சரியில்லைன்னா என்ன, நீ வேலைக்கு போய் நீ வாங்கி திங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி என் வீட்டிலே இருந்துட்டு பண பவர்னு இருக்கா? ஆரம்பிச்சிட்டாவுல, இன்னும் ஒரே சட்டையா தான் இருக்கும். பலாப்பழம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு. அக்கா எதுக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போங்க? உங்க உடம்புல தெம்பு இருக்கு, என்னால யானை குட்டி போய் கிடைக்கிய, நீங்க வேலை செய்விய. நான் ஏற்கனவே இத்து நொந்து போய் தான் இருக்கேன். இதுல நான் வேலைக்கு போய் என்ன என் உடம்புக்கு எடுத்துட்டு சாவணுமா என்ன? சீ, ஏங்க இப்படி சொல்றிய? நீ தானே பணம் உயிரை விடுறா, அப்ப வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க முடியும், இல்ல எவ வீட்லயே போய் திருட தான் செய்யணும். அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கிய? என்ன வார்த்தை இது? எவ வீட்ல இருந்து நான் போய் திருடணுமா? என்ன பேசிட்டு இருக்கிய? என்ன பத்தி நீங்க இப்படிதான் நினைச்சீங்களோ? உன்னை பத்தி எனக்கு இப்பதானே தெரியுது. என் வீட்டு அப்ப பணம் கொட்டி கிடக்கு, நான் பண பொருள் ஆடிட்டு இருக்கேன்னு தானே நீ அப்ப நினைச்சிட்டு இருக்க. அதானே உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்திருக்கு. இழுது இவ்வளவு இப்படி சண்டை போட்டு கிடக்காளுதே. யாரு பலாப்பழம்னா சும்மாவா? காசை கொடுத்துட்டு தின்னுனா ஒரு வாரத்தை கேட்டாளா? நல்லா தின்னால முச்சுக்குன்னு சண்டை போட்டு நாரட்டும், நமக்கு என்ன? நீங்க வேலைக்கு போறீங்கன்னா அதுக்கு நானும் வேலைக்கு போய் சாவணுமா என்ன? சரி நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைக்கே இல்லப்பா. உங்க வீட்டுக்கு வந்தேன் பத்தியலா, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். அப்பயே என் மாமியார் சொன்னா, அவளே ஒரு எடுபட்ட சிரிக்கி, அவ வீட்டுக்கு போவாத, அவளாலதான் உன் வாழ்க்கை பாதி வீணாவுது, இப்படி கூட்டம் சேராத, கூட்டாளி வைக்காதன்னு சொன்னா. நான் கேட்டனா, என் மாமியை வச்சு கேட்டிருந்தா நான் உருப்பட்டிருப்பேன். என்னது நான் எடுபட்ட சிரிக்கியா? என் மாமியாரே அப்ப சொன்னதை நான் நம்பல, எனக்கு இப்பதானே தெரியுது. சரி எல்லாம் பணம் இருந்தானே இப்படி ஆடுறிய திமிரல. ஒத்தரோசா மனுஷியா இருக்க மாட்டேன் பத்துக்க, ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போ. பண பொருள் ஆடுற அப்புறம் என் வீட்டுல ஏன் கிடக்கா? வெளியே போறியா இல்லையா? மனுஷன் இருப்பான உங்க வீட்டுல, இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தானே நீ என்னன்னு கேளுங்க. எதுக்கு அதை தட்டதுக்கு அவ்வளவு வேகமா போடுற? அதானே நல்லா கேளுங்க செல்ல தாய்க்கா, திங்கிற வர தின்னுபிட்டு தட்டத்துக்கு எரியறா பாருங்க. இந்த பொண்ணு நீ சும்மா உன் வேலையை பார்த்துட்டு போவா பத்துக்க, உனக்கு வீ நல்லா திங்கிறதுக்கு தாராவணி வீலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்காதே. அவளும் பண திமிரில் ஆடுறாவே, என்ன உங்களுக்கே போக புரியும். ஒத்தரோசா நான் அப்பயே சொன்னேன், இந்த பலாப்பழத்துக்கு 1 ரூபாய் கொடுத்துட்டு தின்னு கேட்டியா? பலாப்பழம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டல. பலாப்பழமும் வேலையை காட்டல, ஒன்னும் வேலையை காட்டல, எல்லாம் பண பவர் தான் வேலையை காட்டுது. நான் இப்படி இங்க இருந்து திங்க போய் தான் இப்ப தெரியுது இவன் மனசுல என்னென்ன இதெல்லாம் நினைச்சு வச்சிருக்காவுன்னு. அப்ப இப்படிதானே நம்ம கிட்ட பழகி இருக்காவே. மூஞ்சல சுடு தண்ணி எடுத்து ஊத்துனா ஊத்தி விடுவேன். முதல்ல வெளியே போ பத்துக்க, ஏன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்னைய குறை சொல்லிட்டு இருக்கா? வெளியே போ. போறேன். இதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கம் வந்தானே எனக்கு என்னன்னு கேளுங்க. பரம்பரை பணக்காரன் கூட இந்த ஆட்டம் ஆட மாட்டான். புதுசா இப்ப புருஷன் சம்பாத்தியா இவன் கொஞ்சம் வேலைக்கு போய் காசு கையில இருந்த உடனே வாய் ரொம்ப ஓவரா தான் நீளுது. பாத்தியா சின்ன பொண்ணு என்ன வார்த்தை பேசிட்டு போறா பத்தியா? எப்படிதான் இப்படி இருக்காள், இப்படிதான் இப்படி பேச தோணுதோ தெரியல. நான் என்ன அப்படி பண பவுர்ல ஆடிட்டு இருக்கேன். செல்ல தாய்க்கா அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, அவ ஒரு பைத்தியக்காரி, அவ ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. ஆமாக்கா அவ எப்படியோ போட்டோம், நீங்க பழத்தை தின்னுங்க. நிறையா இருக்குப்பா, என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாரு. மனுஷியே வரலாம். சரி விடுங்கக்கா, வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் பலாப்பழம் வேலையை காட்டிட்டு வேறனே.